ஹாய் மக்களே, ஃபேஸ் பாருங்கள் அவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இந்த வெயிலுக்கு செம்ம மோசமாக மாறிடுச்சு என் ஃபேஸ். இப்படி இருக்க ஃபேஸை நான் ஒரு சூப்பரான ஒரு வைரல் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபேஸ் பேக்கை நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நான் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி தகுன்னு மாறினதை. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் லாங்லேயே காட்டுறேன். நிறைய பேர் சொல்கிறேன் அப்பலாம் இல்லவே இல்லை. இது பாருங்கள் என் கைக்கே ஃபீலுக்கு சூப்பராக தெரியும். ஃபேஸ் பார்த்தீங்களா? முதல் நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். முதல் டல்லாகவும் டேனாகவும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு என் ஃபேஸை வந்து பிரைட்டாக க்ளோவாக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான பேக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த பேக் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்துடலாமா? வாங்க போய் பார்த்துருந்துடலாம். என்ன பளபளப்பு, என்ன ஷைனிங், என்ன க்ளோ, செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. எப்படி இந்த அளவுக்கு மாறினுச்சு அப்படின்றத இப்போ நம்ம போய் உடனே பார்த்துட்டு உடனே நம்ம ட்ரை பண்ணுவாங்க. எப்படி நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம். இந்த சுகரை வந்து நம்ம நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு பொடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம பொடிக்க முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல நம்ம இதை போட்டு நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க போதும். சுகர் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள் இது. பாருங்கள், சுகர் நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த சுகரை வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா வெல்லம் தான் எடுத்துருக்கோம். வெல்லமும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சுகரும் சேர்த்துருக்கோம், வெல்லமும் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது காஃபி பவுடருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். அதுக்காக நம்ம கோகோனட் ஆயில் சேர்க்குறோம். அப்படி கோகோனட் ஆயில் உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கோகோனட் ஆயில் சேர்க்காமல் நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும். இந்த வெள்ளத்தை வந்து நல்லா நுணுக்கி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா நுணுக்கியாச்சு. அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆரஞ்சு பழம் தாங்க எடுத்துருக்கோம். ஆரஞ்சு பழம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க லெமன் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை தான் எடுத்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். உரிச்சிட்டு ஒரு 2 சொலை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அதனோட ஜூஸ் நமக்கு கிடைக்கும் நல்லா. இப்போ நமக்கு சீசனுங்க. இந்த சீசன் டயத்தில் நமக்கு எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு பழம் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி 2 சொலை நமக்கு தாராளமாக போதும். 2 சொலை எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை எப்படி பிழிகிறது அப்படின்னா நான் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்திங்கன்னா நமக்கு விதையெல்லாம் விழாமல் இருக்கும். ஆரஞ்சு பழம் ஜூஸ் தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் லெமன் ஜூஸ் தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் இருந்தால் லெமன் சேர்த்துக்கோங்க. அதனால் ஒன்றும் இல்லை, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போ சூப்பராக நம்ம கலந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது இது என்ன அப்படின்னா கடலை மாவு தாங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் கை, கால், கழுத்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். மங்கு இருந்தால் அதையுமே க்யூர் பண்ணிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நான் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். நல்லா கலந்துடலாம். அப்போ தான் நமக்கு இந்த சுகரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நான் இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக போதும் இந்த அளவுக்கு. இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 10 டேஸுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே இருக்கும், உங்களுக்கு கெட்டு போகவே போகாது. வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ள டக்குன்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்து கூட அது அப்படியே இருக்கும். நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் பாருங்கள். எப்படின்னா நம்ம இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் நல்லா ஒரு திக்காக மாறிடுச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் ப்ரெஷ் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த கலரே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல பாருங்கள். எப்படி இருக்குது செம்ம கலரில் இருக்குது. ஃபேஸில் அப்ளை பண்ணால் செம்மையாக பிடிக்குங்க. அங்கே பாருங்கள் நல்லா கம் மாதிரி பிடிக்குது. சூப்பரான வைரல் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். இதை என் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க அவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அப்படின்ட்டு. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். புருவத்தெலாம் படுறதுனால ஒன்றுமே கிடையாது. நல்லா வந்து ஃபேஸில் வந்து பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, நல்லா ஃபேஸை வந்து எக்ஸ்போலிஷன் பண்ணி கொடுத்து ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றுறதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான பேக் இது. கண்ணுக்கு அடியில், கண்ணுக்கு மேலே, புருவத்துக்கு கீழே எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு வெறும் 10 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். செம்ம க்ளோவாக மாற்றிடும் ஃபேஸை. பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. நான் இப்போ சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. பாருங்கள் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். எந்தளவுக்கு ஃபேஸில் வந்து அது முன்னாடி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அப்படியே பிடிச்சிருச்சு. அன்வான்ட் ஹேர் இருந்தால் எல்லாமே அப்படியே சூப்பராக வந்துருங்க உங்கள் ஃபேஸில் வந்து. 10 நிமிஷம் தான் விடணும் அவசியமே இல்லை. வேறு 5 நிமிஷம் மட்டும் நான் விட்டுட்டு நான் ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இப்போ 5 நிமிஷம் மட்டும்தாங்க விட்டேன். ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரையாக பிடிச்சிருக்கு. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஆரஞ்சு பழத்தோட தோல். ஆரஞ்சு பழம் தானே இதில் வந்து சேர்த்துருக்கேன். அதனால் ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் எடுத்திருக்கேன். அந்த தோலில் நம்ம இந்த பேக்கை கொஞ்சம் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நடுப்புறேன் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் பாருங்கள். நம்ம லெமன் தோல்லாம் வச்சு பண்ணுற மாதிரியே இதையும் நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரப் பண்ணும்பொழுது உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் மாறிடும். மங்கு இருந்தால் அதை நல்லா இமீடியட்டாக ஃபேட் அவுட் பண்ணிடும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண சொல்கிறது. ரொம்ப உங்களுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி ஸ்க்ரப் பண்ணும்பொழுது உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் எல்லாமே அப்படியே சுருண்டு அப்படியே வந்துடும். உங்களுக்கு கண்ணத்துல எல்லாம் இருக்கிறது, மீசை, தாடியில் இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு நான் ஐப்ரோவில் இருக்க முடி வருமானு கேட்காதீங்க, கண்டிப்பாக வராது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றிருக்கு அப்படின்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நல்லா தொடச்சிட்டேன். ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கை பாருங்கள், ஃபேஸ் பாருங்கள். நான் லாங்லேயே காட்டுறேன். நிறையா பேர் சொல்கிறீங்க லைட் வெளிச்சத்துனால உங்களுக்கு பிரைட்டாக தெரியுது அப்படின்லாம். அப்போலாம் இல்லவே இல்லை. இங்கே பாருங்கள், என் கைக்கே ஃபேஸ்க்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நல்லா தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக தெரியும். செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். வெறும் 5 நிமிஷம் மட்டும்தாங்க விட்டுருந்தேன். 5 நிமிஷத்தில் இந்தளவுக்கு ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக நமக்கு வந்திருக்கு. நல்லா டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஆயிலெலாம் நல்லாவே எடுத்துருக்கு. ஃபேஸ் பாருங்கள், நல்லா க்ளோ கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபேஸில் அன்வான்டாக இந்த ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. இது பாருங்கள், இங்கெல்லாம் நல்லாவே எடுத்துருக்கு. எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம்.
இந்த பேக்கை வந்து எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.